ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் எஃப்எஃப் அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இன்னும் ஒரு பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேண்டாம். லாஸ்ட்டு பார்ட் தான் ஐ திங்க் ஃபைனல் பார்ட்ஸாக இருக்கும்டா. சரிங்களா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிடலாமா? போன பாட்டில் 2 பேருக்கு வெயிட்டிங்களா முடிஞ்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக வின் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இங்கே நம்ம ஜேகே தேங்குடைய ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு தேங்குடைய ஃபேஸை வந்து பார்க்குறாங்க. தேங்கவே ஜேகேவே பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் அவங்களுடைய ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க ஐஸை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேவுடைய கண் வந்து மெதுவாக கீழே இறங்குது. ஏன்னா கழுத்தில் தேங்கு வந்து செயின் போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்க்குறாங்க. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. தேங்கு வந்து சிரிக்கிறாரு ஜேகேயை பார்த்துட்டு. இப்போது ஜேகே தேங்குடைய ஐஸ்லேயே சாஃப்டாக கெஸ் பண்ணுறாரு, அதாவது கண்ணில் கெஸ் பண்ணுறாரு. தேங்குமே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்குடைய சீக்ஸில் கெஸ் பண்ணுறாங்க. தேங்குமே அதை ஃபீல் பண்ணிவிட்டு அவருக்கு ஷையாக இருக்குது. அவர் லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. சடனாக நம்ம ஜேகே தேங்க தூக்கிட்டாங்க. தேங்க அந்த சடன் ஆக்ஷனில் மாமா அப்படின்னு சொல்ல, அப்போது ஜேகே தேங்குடைய காதுகிட்ட குடிஞ்சு, நீ ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வெட்டிங் நைட் அன்றைக்கி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கும் கொடுக்குற கிஃப்ட் இது தான் நீ சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஜேகே வந்து தேங்க் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ ஜேகே, நான் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கிறேன், நீ என்ன சொல்கிற? சிப்போங்க மாமா அப்படின்ட்டு தேங்க் வந்து ஜேகே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே தேங்க் வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. தேங்குமே படுத்துக்கிட்டு ஜேகே பார்க்க, ஜேகே அவனுடைய ஷர்ட் பட்டனை மெதுவாக கலட்டி அவன் தூக்கி போட்டுட்டு ஜேகே தேங்கிட்ட வராங்க. தேங்கு ஜேகேயை பார்க்குறாரு. இப்போ மெதுவாக தேங்குடைய ஷர்ட்டை ஜேகே கலட்டி அதை வந்து தூக்கி போட்டாரு. உள்ள ஷர்ட்லாம் இல்லை, 2 பேரும் ஷர்ட்லாஸாக தான் இருக்காங்க. ஒரு டிஷர்ட்லாம் கிடையாது, ஷர்ட்லாஸாக தான் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மற்ற ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்கு ஜேகே பார்க்குறது அவனால் சுத்தமாக அவனால் முடியல. ஏன்னா அவ்வளோ லவ்வோடவும் அவ்வளோ லஸ்ட்டோடவும் பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக தேங்கு அவன் போட்டு விட்டுருப்பாங்க ஜேகேக்கு செயின். அந்த செயினில் ஒரு ஃபிங்கரை விட்டு பட்டன் கிட்ட இழுக்கிறாங்க. ஜேகேவே வந்து பட்டுன்னு தேங்க் கிட்ட வராங்க. மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தயாங்கே ஜேகேக்கு வந்து ஃபார்வர்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேமே வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு. தேங்க் கிஸ் பண்ணாங்க, ஜேகே பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. 2 பேருமே அவங்களே மறந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிஸ் அப்படியே டீப் ஆகுது. ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தேங்குடைய நெக்கில் செஸ்ட்டில் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க லைஃப் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜேகே தேங்க மூன் பண்ண தேங் அவ்வளோ மூன் பண்ணுறாரு. ஜேகே மூன் பண்ணுறாங்க. அப்போது தேங் வந்து கொஞ்சம் இதாகிட்டு மூத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாரு என்னாச்சுன்னு. அது வீட்டில் எல்லோரும் இருக்காங்கல்ல, அதான் வீட்டில் யாருமே இல்லையே, அது வந்து தேங்கு தெரியாதுல்ல, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க, நம்ம 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுத்துட்டு. அப்போ ஜிமின் அவனை கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த அகைன் ஸ்டார்ட் பண்ண. தேங்குமே அதை வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்குது. இங்கே நம்ம ஜிமினுக்கும் சுகாக்கு வந்தோம். நாங்கள் இருக்கோண்டா, இதுக்கு தான் பெரியவங்க விட்டு வெளியே போனாங்களா, ஐயோ இது தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே ஜிம்மினுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி இருக்குது. அந்த சவுண்டு கேட்குறாங்க, மூனிங் சவுண்ட் நல்லாவே கேட்குது. பக்கத்து ரூம் தானே, மூனிங் சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து நம்ம தேங்க் சுகாக்கு அப்படி தான் இருக்குது, ஜிம்மினுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போது ஜிம்மின் வந்து அவனுடைய மொபைலில் லேப்டாப் எடுத்துக்கிட்டு நான் ஹாலுக்கு போகிறேன் சுகா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சுகாவும் அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு ஓகே அப்படிங்கிறாங்க. ஜிம்மினுமே வந்து ஹாலுக்கு வந்து போயிட்டார். எங்கே சுகாவாலே முடியல, சுகா கிளம்பி மொட்டை மாடிக்கே போயிட்டாங்க. இவனுங்க கூடலாம் குடும்பத்தை முடிவு அடிக்கிறாங்க. அதை மொட்டை மாடிக்கு எஞ்சி போயிட்டார். இங்கே ஜிம்மின் வந்து சுகா போகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் பாடுக அவனுடைய ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அங்கே நம்ம டேக் 2 பேருமே அவங்களுடைய காதல் விளையாட்டுகள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சொட்டிங்கோட 2 பேரும் படுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு? அப்போ தயாங்க சிரிச்சுக்கிட்டே ஜேகே வந்து செஸ்ட்டில் படுத்துட்டு, நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்க வந்து டைட்டாக ஹக் பண்ணி செஸ்ட்டோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே தயங்க வந்து ஜேகேவுடைய ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அதாவது தயாங் பண்ணுறாரு. ஓகேவா பண்ணிவிட்டு லவ் யூ மாமா,
நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதான் வேணும், நீ என் கூட இரு தயா, நான் எப்போவுமே இப்படியே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. இங்கே சுகா மொட்டை மாடிக்கு போயிருப்பார்ல, பையன் மொட்டை மாடியிலே வந்து உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட அவனுக்கு பாடுபட வேண்டியதாக இருக்குது. இங்கே ஜிம்மினுமே வந்து அவன் லேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து படுத்துக்கிறாங்க. காலையில் கோழிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் மாடியில் இருக்கிறதுல சுகாக்கு நல்லா கேட்குது. சுகா வந்து எந்திரிச்சிடுறாரு. கீழே ஜிம்மினுக்குமே வந்து கோழிக்கு ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது. ஏன்னா பக்கத்தில் தானே கோழிலாம் இருக்கும், ஸோ சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. அவனுமே வந்து அப்படி எந்திரிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஃபேமிலிஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஜிமின் இங்கே படுத்துருக்க, மேலே ரூமில் படுக்கலையா? அப்போ ஜிமின் திரு முழிக்கிறாரு. பெரியவங்களுக்கு புரியுது எதுக்காக அவன் இங்கே வந்திருக்கான்ட்டு. சாரி ஜிமின், நான் உங்களே அழைச்சிட்டு போயிருப்பேன், பட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன பண்ணுறது ஜிமின், அதனால தான் ஒன்று விட்டுட்டு போகணும், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, மேலே அவர் சுகா இருந்ததுனால நான் கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டேன், அதான் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு. ஓ சரிப்பா, இன்னும் 2 பேரும் இறங்கி வரலையா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்லாம் எடுத்துகிட்டு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. ரூமுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே சுகா வந்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் இப்போ கீழே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அவன் லேப் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக கீழே போகிறாங்க. இங்கே வந்து டேங் வந்து கோழி கூப்பிட்றதுக்கு முன்னாடியே பையன் வந்து எழுந்திருப்பான். எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேலே வந்திருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து அப்படி ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கணும். ஸோ அவர் வந்து மேலே போயிருப்பார் குளிச்சு முடிச்சுட்டு. சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் ரூமில். சேக்கி வந்து அந்த கோழிக்கு ஒரு சவுண்டெலாம் கேட்டு அவன் எழுந்திரிச்சிருப்பான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேங்கை கேட்க, அது மாமா எனக்கு கீழே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. என்ன ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏன் தெரியலையே, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டு தேங்கோட கிஸ் பண்ண மாமா நான் குளிச்சிட்டேன் மாமா, போமாம்மா நீ போய் குளிச்சுட்டு வா, குளிச்சா என்ன அப்படியே சொல்லிட்டு அகைன் கிஸ் பண்ண, மாமா குளி போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. என் ஃபேமிலி எல்லாம் தேங்கோட ரூம் டோர் ஓப்பன் பண்ண சவுண்ட் கேட்டோன்னே எல்லோரும் பார்க்குறாங்க. தேங்க அவங்க சொல்லி குளிச்சுட்டு கீழே வராரு. குளிச்சுட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே வராரு. ஃபேமிலி எல்லோரும் ஒரு மாதிரி தேங்க பார்க்குறாங்க. அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெட்டிங் டே முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தாக்கா எல்லாருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களுக்கு நைட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய மைண்டை யோசிக்கும். அதே மாதிரி தான் இது என்னென்னா, அங்கே பெரியவங்க யங்கர்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், பட் பெரியவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஒரு பையனும் பொண்ணும் சேர்றதை பற்றி பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு பையனும் சேர்றதை பற்றி தெரியாது. அவங்க எப்படி சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே தயங்குடைய சித்தப்பா மாமாலாம் யோசிக்கிறாங்க. எப்படி அடிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏங்க இங்கே யோசிக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன யோசிக்கிறாங்க தெரியலையே, நீங்களாம் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தேங்க் கேட்டுட்டு கீழே வராரு. அதை இது வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தேங்குடைய அப்பா சொல்லிவிட்டு அவர் வந்து ரூமுக்கு போயிட்டார். ரூமுக்கு போக போகிறாரு. அப்போ தேங்குடைய அம்மா சரி நான் போயிட்டு வாசலில் தெளித்து கோல போடுறேன் அப்படின்ட்டு அவங்க பக்கெட்டு கோலப்பொடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வெளியே போகிறாங்க. அது ஒரு மாதிரி ஏக்கமாக ஆக்சுவலி தேங்க வந்து பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக அதை பார்த்துருப்பாரு, பட் ஏக்கமாக பார்த்துருப்பாரு, அதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேங்கு அவங்க அம்மா கோல போகிறத ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க அதை வந்து தேங்குடைய அப்பா நோட் பண்ணிட்டாரு. தேங்குடைய அம்மா வந்து ஒரு நிமிஷம் நிலுவான் அப்படின்னு சொல்ல, தேங்குடைய அம்மா சொல்லுங்கள் என்ன வேணும், நீ உள்ளே போய்ட்டு வேலையை பாரு. இல்லைங்க கோலம் போடணும்ல நேரம் ஆகிடுச்சி. தேங்க் அப்பா நீ போய் போடுப்போ, அப்பா நீ போய் போடுப்பா. தேங்க் அவ்வளோ ஹாப்பி. தேங்குமே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே அம்மா கையில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே வாசலுக்கு வந்து போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கோலம் போட போகிறாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி வாசலை அந்த இடத்தெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வாசலை அப்படியே தண்ணியெல்லாம் தெளித்து அவன் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை மேலே இருந்து நம்ம ஜேகே கேட்டுப்பார். அவர் மெதுவாக வந்து கீழே வராரு. கீழே வந்துட்டு வாசல் வந்து உட்காடுறாரு. அப்போ தேங்க வந்து என்ன அப்படின்னு பார்க்க ஒன்றும் இல்லை நீ போடு. தேங்குமே அவ்வளோ ஸ்மைலோட அந்த கோலத்தை வந்து போட்டுருக்காங்க. எங்கே எப்பவும் போல் அவங்களோட ஒய்ஃபை வந்து நம்ம ஜேகே பையன் சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்போது ஜேகே தேங்க் சொல்லுமாம்மா ஹாப்பியாக இருக்கேன் என்ன, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சந்தோஷத்தோட மாமாக்கு ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீ இன்னும் குளிக்கலையா மாமா, போய் குளிமாமா போமாம்மா. நீ ஏன்டா குளிக்கிறதுல இருக்கேன் மாமா, நம்ம 2 பேருக்கு எனக்கு என்ன நடந்துச்சு, குளிங்க மறதே குளி, இது பெரியவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், அவங்களுக்குலாம் தெரியாதுடா அப்படின்ட்டு தேங்க கிட்ட போயிட்டு உட்கார. அவள் தேங்க ஒழுங்காக எஞ்சி போய்ட்டு நான் குளிச்சிருக்கேன், திருப்பிலாம் குளிக்க மாட்டேன், அடுத்தது நான் பூஜை ரூமுக்கு வர போகணும் அப்படின்னு சொல்ல,
நீ பூஜை ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண போக மாமா தீட்டு ஒழுங்காக ஓடிடு அப்படின்ட்டு தேங்காய் வேக வேகமாக குளத்தை போட்டு அவர் உள்ளே போயிட்டார். ஐயோ விடமாட்டானே சிறப்பு குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜேகே பையன் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போயிட்டாங்க. இங்கே ஜெமீன் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டு அவர் ஹேரெல்லாம் வந்து ஜெல்லு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. இங்கே சுகா வந்து தூக்கம் கலைஞ்சி அப்படியே வந்து ஜிம்மில் பார்க்க ஜிம்மின் கல்யாணம் பண்ணி நின்றுட்டு அவன் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட் பேண்டெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுட்டு ஓகே கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்புகிறாரு. அங்கே சுகா வந்து எதாச்சும் உட்காந்துருக்காரு. சுகா ஃபேஸை பார்க்கணுமே, நைட்டில் சரியாக தூங்கியிருக்க மாட்டார் போல். ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிம்மின் அதை ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி பார்த்துருப்பாரு. அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்திருக்கும் சுகா பார்க்க. சுகா லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் பூனைக்குட்டி க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மின் தாய்மண்ணா ஜிம்மினை பார்த்தா ரியாலிட்டி வந்துட்டு டைம் 8 மணி ஆகிடுச்சி சுகா, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் எழுந்திரிச்சிட்டு அவன் கீழே போகிறான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அவன் அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டான். கீழே போய்ட்டு அவனுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து பார்க்குறான். எல்லோரும் வந்து டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. சுகா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சுகா அங்கிள் ஆண்டி எல்லோரும் சுகா பார்க்குறாங்க. ஆண்டி நான் ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல, ஏன்ப்பா இன்னும் 2 நாள் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி தேங்கோட அப்பா சொல்கிறாரு. இல்லை அங்கிள் நீ என்ன அப்பானே சொல்லலாம். இல்லைப்பா எனக்கு கொரியாவில் நிறைய வேலை இருக்குது. ஜேகே சாரும் இங்கே இருக்கார். எது சாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே பார்க்குறாங்க. சாரி கூட்டு பழக்கமாகிடுச்சு ஜேகே, சாரி. சங்குக்கும் இங்கே இருக்கான், அப்பாவும் இங்கே இருக்கார். அதனால் அங்கே ஒர்க்கெல்லாம் அப்படியே போட்டுப்படி கிடக்கு. போய் பார்த்தா தான் சரி வரும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அதுக்கு போய் ஒர்க் பண்ணணும். அதனால தான் நான் ஈவினிங் கிளம்புறேன் அங்கிள், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து சரி ஓகே வேலை விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பஜ்ஜிமேல் நானும் கிளம்பணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கடா போகிற அப்படிங்கிற டைம் கேட்க, இப்போ தானே கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி, நான் லீவ் போட்டு இப்படி உட்காந்துருக்க முடியும். வர நைட்டே எனக்கு நிறைய மெசேஜஸ் மேலே மெசேஜ், இமெயில் மேலே இமெயில் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து சரி ஓகே, ஏன்னா ஒர்க் விஷயம் தானே, அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஜமீன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அடிக்கடி வரேன் ஓகேவா, சரி அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே நம்ம டேக்குக்குயோ 4 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்குலாம் போயிட்டு அந்த கோவிலெலாம் வந்து நம்ம சுகா வந்து சுற்றி பார்க்குறாரு. சுகா அவருக்கு நான் புதுசு அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து நம்ம டேக்குக்கு 2 பேரும் தனியாக விட்டுட்டு யோர்மேன் 2 பேரும் அங்கே உள்ள குளத்துக்கிட்ட உட்காந்து சும்மா நம்மளை உட்காந்துருக்காங்க. அப்போ சுகா ஜஸ்ட் ஜிமின் அது ஈவினிங் நான் ஊருக்கு போயிடுவேன். ஸோ இதோட நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவ்வளோதானே, என்ன நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு ஜிம்மின் திரும்பி சுகா பார்க்குறாங்க. ஏதாவது சுகா ஒரு படி மேலே உட்காந்துருப்பாரு, ஜிம்மின் ஒரு படி கீழே உட்காந்துருப்பாங்க. சுகா ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாம் வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஜிம்மின் அப்படின்ட்டு சைலண்டாக இருக்காரு. ஜிம்மின் லேட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சுகா டோன்ட் ஃபீல், எனக்கு கொரியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. நான் கொரியா வருவேன், அங்கே தந்தாலும் பேசிக்கலாம். அதுக்கும் சுகா எதுவும் சொல்லலை. ஃபேஸ் டல்லாக வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. இங்கே ஜிம்மின் எழுந்துட்டு சுகா பார்க்குறாங்க. சுகா சைலண்ட்டாக அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு அவர் படுக்க சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. ஏன்னா சுகாவுக்கு ஜிம்மின் அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு ஏன் பிடிச்சிச்சின்னு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரில. ஜிம்மினை பிடிச்சிருக்கு. ஜிம்மினை எழுந்து போகும்போது சுகா பார்க்குறாங்க. சுகா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஜிம்மின் ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா, ஆனால் எனக்கு தெரியல, எல்லா விஷயத்தையும் நான் ஈஸியாக சொல்லிவிடுவேன், எல்லா லவ்வையும் நான் ஈஸியாக சேர்த்து கூட வைப்பேன். ஆனால் என் லவ்னு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சையாக இருக்குது. இந்த ஃபீலிங் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டு சுகாவை பார்க்குறாங்க. சுகா சைலண்ட்டாக அந்த குளத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஜிம்மின் சுகாவுடைய சிக்ஸில் பட்டன் கிஸ் பண்ணிட்டு மேலே ஓட்டுட்டாரு. இங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னவோ கண்ணத்தில் பட்டாமல் தெரியுதே. சடனாக திரும்பி பார்க்க இங்கே ஜிம்மின் ஓடுறாரு. கிஸ் பண்ணானா நான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அப்படின்னு ஓட ஜிம்மின் ஃபாஸ்ட்டாக டேக்கோ கிட்டே போய் நின்றுக்கிறாங்க. அப்போ சுகாவில் எதுவும் பேச முடியல. என்னாச்சு அப்படின்ட்டு தேங்க் கேட்க நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்லிட்டாரு. சுகா ஜிம்மினே பார்க்க ஜிம்மின் வந்து திரும்புவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சுகா வந்து திரும்பி பார்க்கவே இல்லை. சுகா வந்து இப்போ என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து இதாக இருக்குது. ஓகே அப்புறமா கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. 2 பேரும் வெளியில் ஊரெல்லாம் சுற்றிட்டு ஈவினிங் டேக்குக் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஈவினிங் கிளம்புல ஸோ எல்லாத்தையும் சுகா வந்து பேக் பண்ணிட்டுருக்காரு. சுகா ஜிம்மின் ரூம் பக்கம் போவே இல்லையே. செகண்ட் ஜிம்மின் வந்து சுகா கிட்டே போவே இல்லையே, அவன் கீழே தான் இருக்கான். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வரான். ஒரு
ஈவினிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஒரு 2 மணி போல் அவன் கீழே வந்துட்டாங்க. சாப்பிட்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷிகா வந்து ஹாப்பியாக வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஷிகா திரும்பி ஜிம்மினை பார்க்க ஜிம்மின் சைலண்டாக ஷிகா பார்க்குறாரு. பட் அவனால் பேச முடியல. இவன் எதுக்கு கிஸ் பண்ணானா அவனுக்கு புரியல. லைட்டாக ஹெட்டை மட்டும் தலையை மட்டும் ஆட்ட ஜிம்மினுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரை ஹெட் ஷேக் பண்ணார். நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ண ஓகே அப்படிங்கிறாரு. இங்கே ஜிம்மின்மே வந்து ஷிகா வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு ஜிக்கே ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பி மேரிட் லிஃப்ட் ஆமாம் சாட்டி சொல்லிட்டு அவர் வந்து அங்கே கிளம்பி போயிட்டார். இங்கே வந்து எல்லாருமே வந்து ஜஸ்ட் நார்மலாக பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஜிம்மின்மே வந்து சரிடா நான் கிளம்புறேன் ஓகேவா. அப்போ டைம் நீயாச்சும் மார்னிங் போகலாம்லாடா அப்படின்னு கேட்க, இல்லைடா நான் தான் சொன்னல நிறைய ஒர்க் இருக்குது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சரி அப்படின்றாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ஈவினிங் போல் ஒரு 5 o'clock போல் நம்ம ஷிகா வந்து ஜிம்மின் வந்து கிளம்பியிருப்பார். கிளம்புனாக்கா போய் நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிளம்புறாரு. எல்லாத்துக்கும் அவர் பாய் சொல்லிட்டு அவருமே டயங்கெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு சரிடா பார்த்துக்கோ ஏதாச்சும் இருந்தால் நீ கால் பண்ணு, பெங்களூர் வரா மாதிரி இருந்தால் சொல்ல கண்டிப்பாக நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி வந்து போயிட்டார். இந்த பக்கம் 2 பேரும் போயிட்டாங்க. இந்த சைடு வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக உட்காந்து அப்படி பேசிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இப்படி தான் வந்து டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஏன்னா முன்னாடி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணல, ஆனால் இப்போ ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அப்படி சொல்கிறதுனாக்கா அவங்க முகம் சொல்லிக்கிற அளவுக்குமே வந்து இவங்க 2 பேரும் நடந்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க வீட்டில், வெளியே எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் நம்ம டேக்குக்கு 2 பேருமே இன்னமும் வந்து இது பண்ணிருக்காங்க. தேங்கு ஜேக்கி 2 பேரும் ஒரே வீட்டில் அதே வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஹாப்பியாக எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆகிடுச்சு. இங்கே வந்து ஜேக்கியோடைய அப்பா வந்து கொரியா கிளம்பி போயிருப்பார், அம்மா வந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ 20 days ஆகிடுச்சு. ஷிகா சொல்லியிருப்பார்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது, அதில் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்காக ஷிகா வந்து ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஜேக்கியும் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா பெரிய மீட்டிங் நடக்க போகுது, ப்ராஜெக்ட் நடக்க போகுது, அதுக்குன்னு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஷிகாமே வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேக்கிக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கி வந்து இப்போ நைட் வந்து தேங்க்ட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு ஒர்க் இருக்குடா, அது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் அது கைவிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய லாஸ் தான் ஆகும், அதனால நான் கொரியா போகணும் அப்படின்னு சொல்ல, அம்மா இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே ஃபேமிலி விட்டு நான் பிரிக்க மாட்டேன், நீங்கள் தாராளமாக மாதிரி நான் கொரியா போகிறேன் ஓகேவா, ஆனால் எப்போ வருவீங்க போயிட்டு அப்படின்னு கேட்க, இந்த போயிட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ணடா, மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை கையில் எடுக்கணும், ப்ராஜெக்டை கையில் எடுத்துகிட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாதம் 2 மாதம் நாங்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 month அப்படின்ட்டு ஷாக்காக கேட்க, பாரு நீ எப்போ வேணாலும் கொரியா வரலாம், எந்த இதுவும் கிடையாது ஓகேவா, நீ வரும்போது எனக்கு கால் மட்டும் பண்ணி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணு. சரி சரி நீ பத்திரமா அது ஓகே, எனக்குமே இங்கே கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்குமாம்மா, இல்லைன்னா நீங்கள் போகும்போது நான் கூட வருவேன், எனக்கும் இங்கே வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ அதை பார்த்துக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி மாமா ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, தேங்காய் கூட்டிகிட்டு போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்போ சேக்கியை வந்து அங்கிள் மாமா நான் தயாங்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க யோசித்த விஷயமே இது தான், ஃபேமிலியை விட்டு நான் அன்னைக்கு என்றைக்குமே வந்து பிரிக்கக்கூடாதுன்னா தயாங்கு என்கிட்ட வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராமிஸே, நான் எப்போவுமே அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன் மாமா, அவன் இங்கே இருக்கட்டும், அவனுக்கு என்ன பார்க்கணும் தோணும், கண்டிப்பாக அவன் கொரியா வருவான், என்னால் ஒரு 2 மாதத்துக்கு இங்கே வர முடியாது, ஸோ கொரியா வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கேயும் போயிட்டு வர்றது எனக்கு சௌகரியமாக தான் இருக்கும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க புரியுதா. ஃபேமிலிக்கிட்டேயும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜேகே வந்து கிளம்பி போயிட்டாங்க. தேங்க தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜேகே வந்து வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க கார் எடுத்துக்கிட்டு. ஏர்போர்ட் போனோடனே ஜேகே தேங்க ஹக் பண்ணிவிட்டு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, தேங்க சொல்லுமாம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, என்ன திட்டேன்னு இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை, இவ்வளோ நேரம் எல்லோரும் இருந்தாங்க சொல்லலை, நீயும் டல்லாக இருந்த சொல்லலை, ஆனால் இப்போது இன்னும் போகிறேனே ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க, மாமா நம்ம வெளியில் இருக்கோண்டா, மிஸ் பண்ணுவேன் தருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹக் பண்ணேன், நீ ரொம்பலாம் மிஸ் பண்ண வேணாம், போயிட்டு வேலையை பாரு, நான் சீக்கிரம் வரேன், கண்டிப்பாக வருவல்ல, வரேன்டா மாமா போ, சரி அப்படின்ட்டு ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ மிஸ் யூ பார்த்து இருந்துக்கோ ஓகே,
சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிறாங்க. ஜேகே கிளம்பி போயிட்டாங்க. தேங்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வெளியூர் போகிறாரு அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வந்து கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ நாளாக கூட இருந்துட்டு பையன் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் வெளியில் காமிச்சிக்கல. ஏன்னா இவன் ஃபீல் பண்ணால் ஜேகேயும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தேங்க வந்து வெளியில் காமிச்சிக்கல. கிளம்பி போயிடுவாங்க. தேங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா தேங்கிட்ட வந்து பேசுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஸோ ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா இங்கே வந்து தேங்க்கு புரிஞ்சிக்க முடியுது. லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஏன் பேசல அப்படிலாம் சந்தேகப்படுறதோ திட்டுறதோ எதுவுமே கிடையாது. அவங்க சுச்சுவேஷனை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பேசலன்னா என்ன, அவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அடிக்கடி நீ சாப்பிட்டே அந்த டைமுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜை செக்கே வந்து பார்ப்பாங்க. ஓகேன்னு மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய டேசஸ்லாம் போகுது. திருப்பி வந்து அகெயின் வந்து செக்கே வந்து டேங்கை வந்து போயிருக்க முடியாது. ஏன்னா வயலில் வேலை அப்படிங்கும்போது சும்மாவா சீக்கிரம் முடிகிற இது கிடையாது. அதனால் அவனாலையுமே வந்து குறைய போயிருக்க முடியாது. ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 2.5 மந்த்து கழிச்சு தான் நம்ம தேங்க வந்து ஜேகே வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோடனே அவ்வளோ ஹாப்பி. நம்ம தேங்க தான் ஏர்போர்ட்டில் பிக் பண்ண போக அங்கே வந்து ஜேகே வந்து டைட்டாக தேங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ண தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா நம்ம வெளியில் இருக்கோம் போடா ஏன் மிஸ்ஸிங் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய லவ் மிஸ்ஸிங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. வீட்லேயும் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு அவங்க வந்து ரூம்க்கோ அப்படிங்கிற மாதிரி தேங்க கூப்பிட நான் வரல. வாடா மாமா எல்லோரும் இருக்காங்கன்னு என்னை இப்போ ரூம் கூப்பிட்ற, ஒழுங்காக போயிடு. இது எல்லோரும் இருக்காங்க இப்போ ரூம் கூப்பிட்றானா, பாரு உன் புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், எதுவுமே கிடையாது ரூமுக்கு நைட்டு வரேன் தயாங். அப்போது தேங்குடைய அம்மா வந்து ஜேகே கூப்பிட்றத பார்த்துட்டு தயாங் சொல்லுமா நீ போய்ட்டு ஜேகேக்கு என்னெல்லாம் வேணும் மாதிரிலாம் எடுத்து கொடுப்பா போ, கீழே லக்கேஜ்லாம் இருக்கு பாரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லைம்மா பரவாயில்ல அப்புறம் நீ போய் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து ஹாப்பி அடிச்சு சென்டி அடிக்கிற மாதிரி அவங்க அம்மா பார்த்து கண்டடிக்கிறாங்க. அவங்க அம்மா சிடிச்சிட்டு என்ன பசங்களும் அடிக்கிற மாதிரி தான் உள்ளே போயிட்டாங்க. நம்ம ஜேகே வந்து மேலே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே கூப்பிட ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு இருக்குது. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது நம்ம தயாங்கு. ஜேகே வந்து லக்கேஜெலாம் தூக்கிட்டு மேலே போயிட்டாங்க. இப்போ தயாங்கு ரூமுக்கு போய் டோரை சாத்திட்டு அந்த டோர்கிட்டே தான் நிற்கிறாரு. ஜேகே வந்து திரும்பி பார்த்துட்டு தேங்கிட்ட வந்துட்டு தேங்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்கவே வந்து என்ன தான் வேணும்னு சொன்னாலும் அவனும் இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஏக்கம் இருக்கும்ல, அவனுமே பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இவங்க ஃபேமிலி யாருமே இவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ஹஸ்பண்ட் வெளியிலேன்னு வந்தாக்கா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால யாருமே எதுவுமே சொல்ல வேண்டிய சைலண்டாக தான் இருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கிஸ் ஹீட்டப் ஆகிட்டு மேட்ரு வரைக்கும் போகுது. பட் தேங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நைட்டு பார்த்துக்கலாம், இது மார்னிங்காக இருக்குது, அசிங்கமாக போய்ட்டு நைட்டு பார்த்துக்கலாம். ஜேகேமே அதை புரிஞ்சுக்கிட்டு சரிடா கிஸ் மட்டும் ப்ளீஸ் 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 அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு ஒரு வழி. அது மட்டும்தான் இல்லை, அதை தவிர எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். ஐயோ மாமா படுத்துறடா என்னை போட்டு 2 மாதம் ஜாலியாக இருந்தல, யார் நான் ஜாலியாக இருந்தேன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை வந்து கடிச்சு வைப்பாங்க. ஐயோ கடிக்காத மாமா, வெளியில் என்னால் போக முடியல, எல்லோரும் என் லிப்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்ட்டு அவன் லிப்ஸில் நெக்லன்னு சொல்லிட்டு கடிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜேகே பையன் தேங்குமே வந்து சரி போ அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து விட்டுடுறாங்க. இப்படி தான் ஒரு மாதிரி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை அப்படியே ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொரியா போகிறதும், கொரியாலேன்னு இங்கே வர்றதும், இந்தியாவில் இருக்கிறதும், 2 பேருமே கொரியா போகிறதும், சம்டைம் தேங்க இங்கே இருக்கிறதும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க டே மாற்றி வேலை இல்லாத டைமில் தேங்க போவார், இல்லைன்னா ஜேகே மட்டும் தனியாக போவார். அந்த மாதிரி அவங்க வந்து மாற்றி 2 பேருமே வந்து போயிட்டு தான் வருவாங்க. ஃபேமிலிக்கும் அது அவ்வளோ கஷ்டமாக தெரியல, போயிட்டு வரதும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே வந்து விட்டுருப்பாங்க. அவங்க ஜாலியாக அவங்க வந்து ஒரு பிக்னிக் மாதிரி 2 பேரும் கொரியாக்கும் இந்தியாவுக்கும் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க டேஸ் எல்லாம் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ இதோட இந்த பார்ட் என் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட் ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து லாஸ்ட் பார்ட். அதையுமே நம்ம சூப்பராக க்யூட்டாக வந்து என் பண்ணிடலாண்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் போட்டுடுறேன். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.